இது நியூஸ் 24 செய்திகள் வாசிப்பது ஆஹிலா குரேஷி தஸ்ரிஃபா. தமிழகத்தில் கொரோனா தொற்று நாளுக்கு நாள் அதிகரித்து வரும் நிலையில் தமிழக அரசு பல்வேறு தளர்வுகளை அறிவித்துள்ளது. இந்நிலையில் மற்றொரு அதிர்ச்சியாக தமிழகத்தில் தீவிரவாதிகள் ஊடுருவி உள்ளனர் என்று மத்திய உளவுத்துறை எச்சரித்துள்ளது. இந்நிலையில் தமிழகத்தின் முக்கிய நகரங்களில் போலீசார் பாதுகாப்பை பலப்படுத்தியுள்ளனர். ஹலோ சஞ்சய், எல்லாம் ரெடியாடா? கபீர், எல்லாம் ரெடியாக இருக்கவா? எங்கே போகணும் கரெக்டாக சொல்லு. எனக்கு கரெக்டாக ஏரியா தெரியாது. நான் பார்த்துக்கிறேன். நான் லோக்கல் ஆள் ஒருத்தர் அனுப்புகிறேன். அவன் உன்னை கரெக்டாக ஏரியா கூட்டிகிட்டு போயிடுவேன். ஏரியா எப்படி? ஓகே தானே? ஏரியா கொஞ்சம் கூட்டமான ஏரியா தான். அப்படியா? சரி, எதுவும் ப்ராப்ளம் ஆகாதுல்ல? ஏதாவது ப்ராப்ளம்னா கொஞ்சம் கஷ்டம்தான். நீ கேர்ஃபுல்லாகவே இரு. சரா நான் பார்த்துக்கிறேன். எல்லாத்தையும் முடிச்சுட்டு எங்கேயும் போயிடாத. நீ என் வீட்டுக்கு வந்துரு. கொஞ்ச நாள் இங்கேயே இரு, சரியா? சரா, நான் காலையில் கிளம்புறேன். ஒசூர் டு சேலம் 121 வந்துடுறேன். அதான் பஸ்ஸெலாம் விட்டாங்களே, நீ டப்பாங்க வெயிட் பண்ணி. சரிடா, ஆள் சேலம் பஸ் ஸ்டாண்டில் வெயிட் பண்ணுவான், பார்த்து பண்ணிக்கோ. நீ வரியா? சரி, ஓகே மச்சான். சரிடா. ஓகே, சரி. இப்பொழுது அண்மை செய்திகளை பார்த்துக் கொண்டிருக்கின்றோம். ஏற்கனவே தமிழகத்தில் தீவிரவாதிகள் ஊடுருவி உள்ளனர் என உளவுத்துறை எச்சரித்து வந்த நிலையில் சேலம் அடுத்த மேட்டூரில் பயங்கர சப்தத்துடன் குண்டு வெடித்துள்ளது. அந்த காட்சியைத்தான் நாம் இப்பொழுது பார்த்து ஹலோ மச்சான், சஞ்சய் சொல்கிறா. ஹலோ டேய், எங்கடா இருக்க? மச்சான் பார்த்துட்டு வந்துட்டேண்ணா. அவர் கரெக்டாக இறக்கி விட்டார், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அதெல்லாம் சரிடா. இப்போ எங்கடா இருக்க? அதான் மச்சான் எப்படி சொல்கிறேன்னே தெரியல. என்னடா ஆச்சு? அவங்க அப்பா ஓகே சொல்லிட்டாரா. கை காலு ஒன்றும் புரியல மச்சான். அப்பா அம்மா வந்து பேச சொல்லியிருக்காரா. எனக்கு இது கணவன் நனவன் கூட தெரியல மச்சான். ஒரே இதுவாக இருக்கா. சரி, நான் சொல்றதை கேளு முதல்ல. வெளியே எங்கேயும் சுத்தாத. ஏன்டா? உன்னை பக்கம் தான் வந்துட்டு இருக்கேன். இப்போ எங்க இருக்க? நான் ஏதோ மேட்டூர் டேம் பக்கமா. அங்க பக்கத்துல ஒரு பார்க் இருக்கும், அங்க போய் வெயிட் பண்ணு. எதுக்குடா? இன்னும் கொஞ்ச நேரத்துல அங்க வந்துறேன்டா, அப்புறம் பேசிக்கலாம். எதுக்குடா இப்போ சொல்ல போறே இல்ல? என்னடாச்சு? எதுக்குடா? நீ கீர்த்தியை பார்த்துட்டு வந்தோன்னே அங்க பாம் பிளாஸ்ட் ஆயிடுச்சுடா. எல்லாருமே வீட்ல இறந்துட்டாங்கடா. என்ன சொல்ற? போலீஸ்க்கு வேற போட்டோ போயிடுச்சு. மேலும் இக்குண்டுவெடிப்பு சம்பவத்தில் ஒசூரை சேர்ந்த கபீர் எனும் நபரை போலீசார் கைது செய்துள்ளனர். மேலும் இவருக்கு தீவிரவாதிகளுடன் தொடர்பிருக்கும் என்று போலீசார் சந்தேகிக்கின்றனர். இந்த சம்பவத்தில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த 5 பேர் பலியாக இருக்கின்றனர். இது அந்த பகுதியில் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. அழகான நேரம் அதை நீதான் கொடுத்தாய். நீதான்டா லாஸ்ட் அங்க போயிட்டு வந்திருக்க. போலீஸ் ஒன்னதான் தேடிட்டு இருக்காங்க. ஏதோ டெரரிஸ்ட் அட்டாக்னு தான் சொல்றாங்கடா. நீ உடனே கிளம்பி அந்த பார்க்க அப்புறம் பேசிக்கலாம். ஏதோ உஸ்தரமா பண்ணி வைக்காத. என் வாழ்வில் வந்தே போனாய், ஏமாற்றம் தாங்களே. பெண்ணே நீ இல்லாமல் பூலோகம் இருட்டிடுதே. போகாதே போகாதே, நீ இருந்தால் நான் இருப்பேன். போகாதே போகாதே, நீ பிரிந்தால் நான் இருப்பேன். உன்னோடு வாழ்ந்த காலங்கள் யாவும் கனவாய் என்னை மூடுதடி. யாரென்று நீ என்னை பார்க்கும்போது உயிரே உயிர் போகுதடி. கடந்த ஞாயிற்றுக்கிழமை சேலத்தை
அடுத்த மேட்டூரில் நடந்த குண்டுவெடிப்பு சம்பவம் விபத்து என்று நிரூபணமாகியுள்ளது. வீட்டில் உள்ள சிலிண்டர் வெடித்து விபத்து ஏற்பட்டிருக்கிறது என்றும் நிரூபணமாகியுள்ளது. இந்நிலையில் அச்சம்பவத்தில் தொடர்புடையவர் என்று சந்தேகிக்கப்பட்ட கபீர் என்னும் நபர் விடுவிக்கப்பட்டார். போகாதே போகாதே நீ இருந்தால் நான் இருப்பேன். முக்கிய செய்தி: மேட்டூர் குண்டுவெடிப்பு சம்பவத்தில் தொடர்புடைய கபீர் என்பவர் போலீஸ் ஸ்டேஷனில் இறந்துவிட்டதாக போலீசார் கூறிய நிலையில் அவரது உறவினர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். மேலும் அவர்கள் கபீரை போலீசார் அடித்து சித்திரவதை செய்து கொன்றுவிட்டதாக புகார் தெரிவித்துள்ளனர். இந்நிலையில் மேட்டூர் சம்பவத்தை கண்டித்து தமிழகத்தில் பல்வேறு பகுதிகளில் போராட்டங்கள் வெடித்துள்ளது. போகாதே போகாதே நீ பிரிந்தால் நான் இருப்பேன். செவியதிர பெரும் சத்தம், செல்லமே தீக்கு நீ இறையோ, விழியோரம் தேங்கியதடி வங்கக்கடல். இம்மதத்தில் பிறந்தது என் தவறியதடி, வன்மத்தின் மறுபெயரோ இம்மதம் என்னடி. காவல் அடி கூட வழி தரவில்லை அடி அழகே, உன்னை நானா தீக்கிரையாக்கினேன், அவ்வாக்கு உயிரோடு என்னை சாய்த்ததடி. கலியுக சமூகம் என் உயிர் பறித்தாலும் கடையோரம் சிறு இன்பம். காலம் கடந்து நீ என்னவளானாய், சாதி மத பேதம் கடந்து செல்லமே உன் கரம் பற்றின சொர்க்க வாசலில்